ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்பு தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாரத்துக்கு ஒரு முறை இது போல் சிறுதானியத்தை வச்சு நம்ம இட்லி தோசையாக சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க சிறுதானியம் சாப்பிடாதவங்க கூட இது போல் தோசையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாக செய்யலாம். எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த கம்பு தோசை எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பு தோசை செய்கிறதுக்காக இப்போ நான் இதில் 1/2 கிலோ அளவுக்கு கம்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப்பு அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப்பு அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். கம்பில் கொஞ்சம் தூசு அதிகமாக இருக்கும். இதை நல்லா அலசிட்டு ஒரு 6 மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வைக்கலாம். இது நல்லா ஒரு 6 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமான அளவுக்கு மாவு அரைக்க போகிறீங்கன்னா கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் எந்த பதத்தில் மாவு அரைப்போம்ல அந்த பதத்தில் நம்ம மாவு அரைச்சி நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது போல் மீதமுள்ள இந்த கம்பெல்லாம் சேர்த்து எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா மாவையுமே இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. நான் சொல்கிற இந்த அளவு மாவு பார்த்திங்கன்னா 4-5 பேர் தாராளமாக ஒரு வேளைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்ததில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா இது போல் கையை வச்சு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த மாவு நல்லா புளிச்சு வரும். ஒரு 6 மணி நேரம் அப்படியே புளிச்சு வரட்டும். குறைஞ்சது 6 மணி நேரமாவது புளிச்சா போதும். நான் ஓவர் நைட்டே புளிக்க வச்சேன். நான் ஈவினிங் அரைச்ச மாவு நான் காலையில் தான் நான் இப்போ தோசை சுட எடுக்கிறேன். இப்போ மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு இப்போ கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். மாவு நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸில் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் கலந்து விட்டாச்சு. இப்போ நான் கலந்து விட்ட மாவை தோசை ஊற்றிக்க போகிறேன். இப்போ நான் ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம தோசை ஊற்றுவோம்ல அது போல் நல்லா தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை மெலிசாவோ திக்னஸாவோ வேணுமோ அந்த அளவுக்கு தோசை நீங்கள் சுற்றிக்குங்க. இப்போ இந்த மாவில் தோசை சுடுறது கூட எவ்வளோ சுலபமாக வருது இல்லை. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபமான ரெசிபி தான். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு இதை நல்லா செவக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு சாதாரணமாக எல்லா சட்னியுமே செட் ஆகும். இதுக்குன்னு தனியாக எதனா சட்னி செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த தோசையோட கலர் மட்டும்தான் லைட்டாக சேஞ்சாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டில் நார்மல் தோசை சாப்பிட்றது போல தான் இருக்கும். இதில் நமக்கு முட்டை தோசை, பொடி தோசை இது போல் எந்த தோசை செஞ்சு சாப்பிட்ணுன்னு விருப்பமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.